ஹலோ, ஹாய், வெல்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஆன்லைனில் ஏதாச்சும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறீங்க, ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க, ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஆன்லைனில் எந்த அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணாலுமே உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அதில் கேட்கும். இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுங்கள், ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்கள், அந்த மாதிரி கேட்கும். அந்த அப்லோட் பண்ணும்போது நாம் அதுக்கேற்ற மாதிரி அந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுறது டாக்குமெண்ட் ஸ்கேனர் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மட்டும்தான் சார் ஒர்க் ஆகுமானா அப்படி கிடையாது. இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு அப்ளிகேஷன் நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் தான். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டாக்குமெண்ட் ஸ்கேனர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சர்ச் கொடுங்க. நாம் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து டாக்குமெண்ட் ஸ்கேனர் பிடிஎஃப். இந்த அப்டேட் கேட்குது. அப்டேட் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் கேம் ஸ்கேனர் நல்லா தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் நம்ம எப்படி ஸ்கேன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம ஒரு ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் இறக்குறோம் அப்படின்னா இந்த 2 விஷயத்தை கன்ஃபார்ம் செக் பண்ணுங்கள். ஒன்று, ரேட்டிங்ஸ். அது கூடவே எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் சார் 2த்தையும் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேட்டிங்ஸ் அப்படின்றது நம்மள மாதிரி பீப்புள்ஸ் அதை யூஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷன்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்கிற அந்த விஷயங்களை பொறுத்து அந்த ரேட்டிங்ஸ் வரும். 4.5 அதாவது நல்ல ரேட்டிங்ஸ் இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் ஸ்கேனர். ஏன் சார் 2வது வியூஸ் பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன்ஸ் இப்போ தான் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே வந்திருக்கும். ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் அதை வந்து யூஸ் பண்ணி ரேட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவும் நல்ல ரிவ்யூஸாக கொடுத்தோன்னா அதுவும் வந்து நல்ல வந்து ஸ்டார் ரேட்டிங்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் மெம்பர்ஸ் இல்லாமல் இப்போ பாருங்கள், இது வந்து 19 lakhs ரிவ்யூஸ். அவ்வளோ பேர் அதை யூஸ் பண்ணி அதுக்கு அப்ளிகேஷன்ஸை பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், டவுன்லோட்ஸ் இந்த சைடில் 36 MB எவ்வளோ அந்த ஸ்டோரேஜ் நம்ம பிடிக்குது மொபைலில். அந்த மொபைல் அதுக்கு கெப்பாசிட்டி தாங்குமா அப்படின்றத பார்த்துக்குங்க. 5 crore ப்ளஸ், அதாவது 5 கோடி மக்களுக்கும் மேலே இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியிருக்கிறதா அவங்க அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கம்பல்சரி அது வந்து ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷனாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ, ஹாய், வெல்கம். இது ஒரு ஸ்பான்சர்டு வீடியோ. நம்மளுடைய ஸ்பான்சர் யார் கேட்டிங்கன்னா, பைமோட்டோ மொபைல் அப்ளிகேஷன். பைமோட்டோ மொபைல் ஆப் தான் நம்மளுடைய ஸ்பான்சர். இவங்க ஒரு க்ராசரிஸ்க்கான செல்லர். தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் க்ராசரிஸை ரொம்ப கம்மி ரேட்டில் நம்மளால் வாங்க முடியும். இந்த ஆப்புடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள அப்ளிகேஷனாக நம்மளுடைய பைமோட்டோ மொபைல் ஆப் இருக்கும். எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. இதுதான் நான் சொன்ன அப்ளிகேஷன். இந்த இடத்துல கேமரா இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணுங்கள். இப்போது இது வந்து நான் ஒரு நோட் புக் வச்சுருக்கேன். எப்படி ஸ்கேன் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு பேஜ் உங்களுக்கு ஸ்கேன் ஆகணும் அப்படின்னா அந்த பேஜுடைய எல்லா கார்னரும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டிடெக்ட் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் இதை கண்டினியூ கொடுத்தீங்கன்னா சைடில் வரும். இங்கே பாருங்கள், டச் பண்ணிக்காங்க. ஓகே, இது தான் ஒரு ஸ்கேனிங்கில் பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு இடம். இதில் வந்து ஒரு செட்டிங்ஸ் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், கீழே மேனுவல் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கரெக்டாக அந்த 4 மூலை 4 எட்ஜையும் எடுத்துக்காது. அதனால் ஆட்டோ கொடுத்துருங்க. ஆட்டோ கொடுத்தீங்கன்னா 4 எட்ஜையும் கரெக்டாக கவர் ஆகி இதை நீங்கள் வந்து ஒரு அவசரத்துக்கு பிரிண்ட் அவுட் போடும்போது ரொம்ப தெளிவாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நார்மலாக ஒரு பேஜ் ஸ்கேன் பண்ணுறது. இதிலே சார் என் ஐடி கார்டு எப்படி சார் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குது, ஆதார் கார்டு அப்படி அது எப்படின்னா டைப் பக்கத்துலேயே ஐடி கார்டு இருக்குது பாருங்கள். ஐடி கார்டு வந்து டபுள் பேஜ் அப்படின்ட்டு இங்கே இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிக்கிறேன். பாரத் பேவுடைய ஃப்ரண்ட் பேஜ் கண்டினியூ கொடுங்க.
கண்டினியூ கொடுக்கும். 2 பக்கமும் ஸ்கேன் பண்ண பிறகு என்ன ஆகும்னா, இங்கே பாருங்கள், ஒரே பேஜில் வரணும் இல்லைங்களா, அதனால் மேலே கீழே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேலே கீழே வேணும்னா அப்படியே வச்சுக்கலாம், எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு ஆதார் கார்டாக இருந்தால் நீங்கள் இது ஓட்டர் ஐடியோ பேன் கார்டோ இதை நீங்கள் இந்த மாதிரி மாற்றி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுலேயே நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸ்கேன் பண்ணிட்டோம், இதை எப்படி சார் நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிக் மார்க் கொடுங்க, ஸ்கிப் கொடுத்துங்க. இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சேவ் ஆகும், இதை சேவ் பண்ணாலும் சேவ் ஆகும். சேவ்ன்றதை கொடுங்க. ஷேர் ஒன்லி திஸ் ஃபைல் அப்படின்னா இந்த ஃபைல் மட்டும் ஷேர் ஆகும், இல்லை மொத்தமேனா தனித்தனியாக ஒரு பேஜாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே ஷேர் என்டையர் டாக்குமெண்ட்டு கொடுங்க. இது வந்து இந்த ஐடி கார்டுக்கு பண்ணும்போது மட்டும் தான் இந்த இஷ்யூ இந்த மாதிரி கேட்கும். உங்களுக்கு பிடிஎஃப்க்கு நேம் செட் பண்ணிக்க முடியும், என்ன நேம் வேணுமோ அந்த நேமு. ஓகே, இது வந்து பிடிஎஃப் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜேபிஜி வேணுன்னா ஜேபிஜி சேவ் ஆகும், பிடிஎஃப் வேணால் பிடிஎஃப் ஆகும். சைஸ் பாருங்கள், 372 KB இருக்குது. கம்ப்ரஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா. ஓகே, இப்படி தான் நம்மளோட டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணுறது. சேம் இதே மெத்தட் தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னால் அந்த நார்மல் ஒரு பேஜுக்கு ஸ்கேன் பண்ணுறோம். சேவ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, சேவ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நான் உதாரணத்துக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் எந்த இடத்துல அப்படின்றது காட்டுது. இந்த இடத்துல கொடுக்குவானா யூஸ் திஸ் ஃபோல்டர் வந்து இந்த இடத்துல சேவ் ஆகிடும். அலோ கேட்கும், ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம இந்த இடத்துல அதை கொண்டு வந்து வைக்கும். இப்போ நீங்கள் அந்த இடத்துல போய் ஃபைல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிட்ருக்கும். எங்கன்னு பாருங்கள், இன்டர்னல் ஸ்டோரேஜ் டவுன்லோட் ப்ரௌசர் அப்படின்ற உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் அந்த இடத்துல இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்படி தான் வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸை நம்ம ஸ்கேன் பண்ணுறது மெத்தட்ஸ்.